guys, welcome back to our channel வாத்தியமாரி. இன்னைக்கு நம்மளுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஷூட் இருக்கு. அவுட்டோர் இந்த வேகாத வெயில்ல அவுட்டோர் ஷூட் வச்சிருக்காங்க. ஸோ அரசி குமரவேல் காம்பினேஷன். ஸோ இன்னைக்கு நான் லைக் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் சோ மெனி டேஸ் திருப்பி அரசி காலேஜ் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம வேக வேகமாக ஷூட்டிங் கிளம்புறதுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சமைச்சிட்டு எடுத்துட்டு ஷூட்டுக்கு போய் அங்கே ஆப்வியஸாக அவுட்டோர்னாலே நம்மளுக்கு கேரவான் தான் கொடுப்பாங்க. ஸோ விச் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். ஸோ கேரவானில் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம ஷூட் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு குமரவேலோட காம்பினேஷன், அதாவது சக்தியோட காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஷாட்டுக்கும் ஒரு சீனுக்கும் சக்தி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. முடிஞ்சா அது எல்லாமே நான் கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் அவங்களுக்காக நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், வண்டி வந்துருச்சு. நம்ம இப்போ கிளம்பிடலாம். பின்னாடி ஒரு வாட்டி அது என்னோட அப்பா தான். இந்த காலேஜில் தான் இன்னைக்கு நம்மளுக்கு சீன். நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம கதிரும் ராஜியும் தான். அவங்களுக்கு காலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. நம்மளோட கேரவான் பாருங்க, நம்ம தானே தலைவன். வீடியோ மட்டும் அப்படியே பவ்யமா நடிப்ப வாயாடியை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? முடிஞ்சு போன 3 மாசம் முன்னாடி முடிஞ்சு போன கண்டென்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. அவளை ஃபாலோ ரிப்போர்ட் பண்ணிருங்க. இல்ல அவ்வளவு இல்ல, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மூடிடுங்க. அதே மாதிரி டான்ஸிங்ஸ் எதனா பார்க்கணும்னா இந்த பேஜ்ல மெயினா நீங்க பாருங்க. இது இப்படி ஆடக்கூடாதுன்னு இருக்கும். அதை பார்த்துட்டு போய் நல்ல டான்ஸிங்கோ அதை பார்த்துக்குங்க. அண்ணே ரெக்கார்ட் பண்ணி ஏய் மாமா கதை பேசி முடிச்சு கேரவானுக்குள்ளே வந்திருக்கேன் மேக்கப் போடுறதுக்காக. ஸோ இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய கேரவான் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். பெட் இருக்குது, டிவி இருக்குது, சேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி ஆகிடலாம். இந்த பிங்க் கலர் ஒன்று இருக்குல்ல, ஒன்று போதும். அதெல்லாம் சேஃப்டிக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. மேக்கப் போட்டு கலைச்சு போயிட்டதுனால இளநீர் குடிக்கிறேன். ஸோ ஹாஃப் மேக்கப் தான் போட்டிருக்கேன். இன்னும் பாருங்கள், கண்ணெல்லாம் வரையல. ஸோ கண்ணெல்லாம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம சக்தியை இழுத்துட்டு போய் ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெஸ்டர்னில் ஒரு ரீல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இன்னும் ஐ மேக்கப்லாம் போடல. ஐ மேக்கப்லாம் போட்டு பொட்டு வச்சு நம்ம ஜவுரியை மாட்டினா தான் அரசி கெட்டப்புக்கு மாற முடியும். இப்போ அரசி கெட்டப்பில் இல்லை. ஸோ அந்த ரீலுக்காக இப்படியே நான் போகிறேன். ரீலெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அரசி கெட்டப்புக்கு மாறியாச்சு. அரசி இன்றைக்கி காலேஜ் போகிறனால இந்த மாதிரி பல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சார் என்ட்ரி பாருங்கள், ரவுடி மாதிரியே நடந்து வராரு. ஏன் எவ்வளோ சொன்னாலும் அரசி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க? கதை எழுதுறாங்க. இல்லைன்னா தலையெழுத்தான் உங்க 3 அண்ணன் தம்பி அரசியை ரொம்ப நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நிறைய பேர் யூடியூப்ல கேட்குறாங்க, குமரவேல் அரசி காம்போ நல்லா இருக்கு, நீங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களா, அடுத்தது என்னது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் என்னதுன்னு சொன்னா உன்னை காலி பண்ணிடுவாங்க. ஸ்டோரிலாம் சொல்லக்கூடாது. அடுத்து எங்க செருப்படி வாங்க போறது சொல்ல முடியாது. அதுக்காக Now it's lunch time guys. The dawn entry எடுப்போம்.
இவங்க யாரு தெரியுமா? எல்லா சீனுக்கும் ரிஹர்சல் பார்க்க டூப் போடுறாங்கல்ல, அவங்க தான். சார் நீங்களா? ஐயோ சார், நான் உங்களை பாண்டியன் ஸ்டோர்ல பாத்திருக்கேன் சார். ஆமா சார். உங்களை பார்த்ததே இல்லையே. நான் இல்லையே சார் பாண்டியன் ஸ்டோர்ல. பாண்டியன் ஸ்டோர்ல வருவாங்க சார். வந்த உடனே டோரை திறந்த உடனே எங்க சாப்பாடு இருக்குன்னு அது பாப்பாரு சார். அதுல ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க? அது சொல்லுவாங்க. கை கடை பூதேனா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றதுக்கு பெருசு எதுவும் இல்லை. அது வெறும் சோறு. சோ ஏன்கா சொன்னீங்க? அதுதான் சொன்னேன் பாத்தீங்களா? கரெக்ட்டா பாருங்க என்ன பண்றாரு பாருங்க. டேக் ரெடி. கேஜிஎஃப் யாஷ் ஓட என்ட்ரி. இங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணா எல்லாரும் உட்கார்ந்து உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் துரோகம் பண்ணாரு உங்களுக்கு? டயட் ஃபுட்டா? உட்காரு அப்படியே உட்காரு. மக்களே, இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் டயட் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, அது பக்காவான டயட் ஃபுட் என்னன்னு பாருங்க. தலைவர் டயட்ல இருக்காராம். இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? மிச்ச மீதி எல்லாம் போட்டு பிளேட்ல சாப்பிடுவோம். ஆக்சுவலா இதெல்லாம் சாப்பிடவே முடியாது, அதுதான் உண்மை. ஆமா, எந்த வேகாதமா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சே, இப்படி விட்டு சாப்பிடுறீங்களா? எப்படி உங்களுக்கு மனசு வருது? உங்ககிட்ட வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் கோல்டன் ஆயிடுவாங்க. ஏசிலே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கார்லயே ஒரு வாயில ஒன்னும் ஆயிடாது. மிரட்டுறாங்க என்ன? காட்டுங்களேன் மக்களே. ஸ்கிரீன்ல தான் நான் மிரட்டி பாக்குறீங்க, நேர்ல ரொம்ப மிரட்டுறாங்க. ஸ்கிரீன்ல நீங்க மிரட்டுறீங்களா? ஸ்கிரீன்லயே நீங்க தான் அடிக்கிறீங்க, நேர்லயே நீங்க தான் மிரட்டுறீங்க. பரவாயில்ல, நான் ரொம்ப பாவம். அதை விட ரொம்ப பாவம் உங்க வீட்டுக்காரர் தான். தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். பாருங்க, தனியா சாப்பிடுறிய, ஒரு முட்டை சாப்பிடுறியான்னு ஒரு ஒரு வார்த்தை. நாள் பெரிய தலைக்கட்டுகள்லாம் வராங்க. ஃபேட் பர்னர். ஏய், இவ்ளோ சாப்பாடு சாப்பிட்டு இப்ப இது வேற சாப்பிட போறியா? நான் சாப்பிட்டே 2 சப்பாத்தி தாங்க. சப்பாத்தி 15 முட்டை கிட்ட தின்னுருப்ப. 1/2 கிலோ பீன்ஸ், 1/2 கிலோ கேரட் சாப்பிட்டு இருக்க. ஒயிட் எக், ஏன்னா இதெல்லாம் மஸ்ட்ங்க. மஸ்ரா? வெஜிடபிள் ஃபைபர் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? டயட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ஆடியன்ஸ், டயட்னா என்னன்னு கேளுங்க. சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. நீ எப்படி சாப்பிடுறன்னு பா. தப்புங்க. இது எடுத்து வேற உங்க டைம் வர குழக்குழன்னு இருக்கு. இதுல கால்ல இது பண்ணுங்க. சாப்பிடுறீங்களா? வேணாம் சார். ஆடியன்ஸ் சாப்பிடுறீங்களா? இதுங்களா? இந்த காலேஜ் சீக்வென்ஸ் எடுக்கும் போதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி, ஃப்ளார்ஸு. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கார்டன் ஸ்பேஸ் மாதிரி வெளியே வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ரீல்ஸும் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் ஆகும். நம்ம செட்டு நம்மளுக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ காலேஜ் சீக்வென்ஸ் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கேமரா எல்லாமே செட் பண்ணுறாங்க. கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வெயிலும் அதே டைமில் இருக்குது. அதனால் ஃபேன் எல்லாமே வச்சுருக்கோம். அரசி காலேஜ் போகிற சீக்வென்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி டெலிகாஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அரசி காலேஜ்க்கு நம்ம க்யூட்டான தங்கமயில் கூட வந்திருக்காங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்படி யாராவது புறணி பேசினா அப்பாட்ட சொல்லு. ஒரு மைக் செட்டு, ஒரு ஆட்டோன்னு அப்பா அரசியை திருப்பியும் காலேஜ்க்கு அனுப்பின சீக்வென்ஸ்லாம் நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க. எல்லா புகழும் எங்கள் டீமுக்கே சேருங்க. ஸோ இது சீரியலில் மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணுக்கு அவங்களோட படிப்பும் அவங்களோட சொந்த காலில் நிற்கிறதும் தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த சீன்லேருந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெண்களுக்கு அவங்களோட படிப்பை வந்து நிறுத்தவே கூடாது அப்படிங்கிறது தான். குமரவேலுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். பெயிண்ட் அடிச்ச ஒருத்தவங்க சொல்றாங்க. கேமரா பாய்ஸ் கேமரா இவ்வளோ கண்ணாடி பார்க்கறதுக்கு வந்தோடனே இந்த ஸ்கிரிப்டை பார்க்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டேங்க. சும்மா குமாரும் அரசியும் காலேஜிலிருந்து இருவரும் ஓடி போகுது.
இல்ல போட்டிருக்கு கூட்டல் நான் படிச்சிருக்கேன்ல ஆமா அந்த வாட்டி படிக்கவே இல்ல எத்தனை வாட்டி தான் ஒரே ஆளு கூட ஓடி படிக்கவே போறது? இல்ல. வேற ஏதாவது ஆளை மாத்தி விடலாம். சீனம் படிக்கவே இல்லை. சதீஷ் ப்ரோ படிச்சீங்களா இல்லையா? யாரு? அப்புறம் எப்படி ஓடி போவாங்க? கடைசியில வராதுன்னு சொல்லிட்டு போனேன். இனிமேல் பார்க்க வராது, அதான் எனக்கு பெரிய உதவின்னு சொல்லிட்டு போனேன். வெறும் சாப்பிட வாங்கிட்டு வாங்க சொல்லணும்னா நீங்க அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்றாரா? இந்த வாட்டி நீங்க கிடக்குறீங்க ஒரு சேர்ந்து வருக்காங்க. நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருந்தேன், உங்க வீட்டுல இருந்தேன், கொஞ்ச நாள் ஏன் என் வீட்ல இருக்கு. நல்லா இருக்கே இந்த ஸ்கிரிப்ட். சக்தி. இந்த ட்ரெஸ்ஸு நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பலாசோ பேண்ட். ஸோ அரசி கேரக்டர் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி லெகின் டாப் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செட்டாக நான் வந்து ட்ரை பண்ணுறது. நிறைய பேர் இது நல்லா இல்லை, சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பார்க்குற உங்களுக்கு இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் தான் லில்லிபுட். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம டேரக்டர் பெரிய மானிட்டரில் பார்க்குற மாதிரி கேமராமேன்ஸ் இதில் பார்ப்பாங்க. ஓகே சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி வரணும்? ஓகே தான் சார். ஓகேவா? ஓகே அப்படியே இருங்க. ரெடி ஜி மூவ் பண்ணுவாங்க உள்ள ரெடி. எங்க அப்பா இருக்காரு, அவங்க சொல்றத கேட்டுப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க போங்க. அரிசி உன் கல்யாணத்தை அரிசி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போங்க. நான் மாறிட்டேன் அரிசி, நான் திருந்துட்டேன். சந்தோஷம். நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன். சின்ன பையனோட மனசை போட்டு சங்கர் சார் திருப்பதியிலே இருக்கான். சீரியஸான சீன். பாத முன்னாடி திரும்ப திரும்ப வந்து நிக்காதீங்க. ரெடி 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 ஆக்சுவலி எனக்கா ஏதாவது பண்ணணும்னா சக்தி போது எவ்வளவு டச் அப் பண்ணாலும் நீ அதே கலர் தான். வா பாருங்க ஒரே கலர். அதே கலர் தான். நீங்க நல்லா இருப்பீங்க, நான் கொஞ்சமாவது அதிகமா போட்டாங்க. ஓகே மக்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இன்றைக்கி சக்தியோட காம்பினேஷனில் என்னென்ன ஃபன்னு நடந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்துச்சு, ஷூட் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் செட்டில் நடக்கிற அலப்பறை, நாங்கள் எப்படியெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணுறோம், இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Bayadi. Bye.